சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. ஸ்க்ரீன்ல கார்னர்ல பாருங்க. மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 100 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. சமூக அறிவியல்ல. இதில சோஷியல் சயின்ஸு, தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நான் ப்ரௌடா நினைக்கிறேன். ஏன் அப்டின்னா, நான் படிக்கும்போது சோஷியல் சயின்ஸ்ல சென்டம் மார்க் வந்து வாங்கினேன். 100க்கு 100 அசால்ட்டா வந்து எடுத்துறலாம். அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பா ஃபர்ஸ்ட்டு பாருங்க, ஆன்ஸர் ஆல் த கொஸ்டின்ஸ் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு 14மே வந்து பார்த்தீங்கன்னா, 1 மார்க்கா வந்து குடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஓகேங்களா, இந்த 1 மார்க்க வந்து நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது அப்படியே இப்ப பாருங்க பார்ட் 2. அதுக்கு முன்னாடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க பார்ட் 2 பகுதி 2 எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 28க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15வது வந்து பாருங்க. ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தினை கோடிட்டு காட்டுக. ஹைலைட் த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 2 அல்லது 3 லைன்ஸ் எழுதுங்க. 2 மார்க் போதும். கம்பல்சரி இதில் 28 லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரிப்பா. 16வது முத்து துறைமுக நிகழ்வை விவரிக்க. டிஸ்கிரைப் த பேரல் ஹார்பர் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. 17வது சுவாமி விவேகானந்தரின் செயல்பாட்டாளர் சித்தாந்தத்தின் தாக்கம் என்ன? வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ஆக்டிவிட்டீஸ் ஐடியாலஜி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 18வது ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஹவார் த பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 19th திருப்பூர் குமரரின் அதாவது கொடிகாத்த குமரரின் வீர மரணம் குறித்து சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஷார்ட் நோட் ஆன் த திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 20 பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்? அதாவது என்னென்னா மேக வெடிப்பு மழை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பருவம் தப்பிய மழை ஒரே நேரத்தில் அதிக மழை பெஞ்சு வெள்ளம் வரத்து, ஒரே நேரத்தில் தொடர்ந்து வெயில் அடித்து வறட்சி ஏற்படுறது. 21 கலப்பு வேளாண்மை என்றால் என்ன? வாட் இஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 22 தகவல் தொடர்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து பாருங்க, கடல் பாதுகாப்பு. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களுடைய பலன்கள் என்ன, அதாவது பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதையுமே வந்து நம்ம மோஸ்ட்லி ஓனாக வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 24வது வந்து பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் த பிரசிடென்ட் இந்தியா எலெக்டட் பை ஹோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 25 வந்து பாருங்க, பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 26 ஜிடிபியில் பங்களிப்பு உள்ள துறைகளை எடுத்துக்காட்டுடன் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 27 வளர்வீத வரி என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28வது நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த மெயின் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பல்சரி இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3 மார்க் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா, பகுதி 3ல் எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க. வினா எண் 42க்கு கட்டாயமாக விடையளிக்க. ஓகேங்களா, 5 மார்க்கே 10 எழுதணும்ப்பா. 10 5 மார்க்குக்கு 50 மார்க் லட்டு மாதிரி தட்டி எடுத்துகிட்டு போகலாம். 29வது வந்து பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். 5 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆப்ஷன் ஒன்னொன்றுத்துக்கு ஒன்று ஆன்சர் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆன்சரோ அதை எழுதுங்க. ரெண்டாவதுக்கு அசால்ட்டாக 5 மதிப்பெண்ணை எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்தது 30வது வந்து பாருங்கள், வேலு நாச்சியார் பற்றி விரிவாக விடையளிக்க. ஓகேங்களா, அபோட் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 pages நம்ம மினிமம் வந்து எழுதணும். 31 பாருங்க, முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை
விவாதிக்க, டிஸ்கஸ் த மெயின் கேஷியஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 32ல் 2 டிஃபரன்ஷியேட் வந்து கேட்டிருக்காங்க. 2.5 மார்க். ஃபர்ஸ்ட் வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழில்கள், சாலை வழி போக்குவரத்து மற்றும் ரயில் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காரணம் கூறுக ஆல்சோ வந்து கேட்டிருக்காங்க. இது மூணுத்தையும் எழுதுனாதான் உங்களுக்கு 5 மார்க். ஓகேங்களா? அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்குனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்த கம்பெனிஸ், அப்புறம் கெமிக்கல் சார்ந்த கம்பெனிஸ். ஓகேங்களா? அடுத்தது 33 பாருங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க. டீட்டெயில் இதெல்லாம் எனக்கு பப்ளிக் வந்த டீட்டெயில். இப்போ கன்ஃபார்ம் எனக்கு பப்ளிக்கில் கேட்கப்பட்ட டீட்டெயில் அப்படின்னே வந்து சொல்லலாம். 34 அதாவது 1857ஆம் ஆண்டின் பெருங்கலகத்தின் தோல்விக்கான காரணங்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 35 வந்து பாருங்க. இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சமவெளிகளை பற்றி டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஆல்சோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓனாகவே எழுதலாம். 36 நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் தாக்கங்களை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 37 ஆளுநரின் பல்வேறு அதிகாரங்கள் பற்றி எழுதுக. ஓகேங்களா? டிஸ்கிரைப் த வேரியஸ் விட்டல் பவர்ஸ் ஆஃப் கவர்னர். நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னர் யாரு அப்படின்னு எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 38 பாருங்க. அண்டை நாடுகளுடன் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கைகளின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுக. மேக் ஏ லிஸ்ட் ஆன் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோடு பை இந்தியா டு மென்ஷன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 39 உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் என்ன குளோபலைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14th எந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 மார்க்கில் 42 தான். ஓகேங்களா? இன்னும் இருக்குது. குறிப்பாக இந்தியாவின் வேளாண் கொள்கையின் சில முக்கிய நோக்கங்களை வந்து சுருக்கமாக எழுதுக. ரைட் பிரீஃப்லி சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இந்தியா அக்ரிகல்ச்சர் பாலிசி. அடுத்தது 41 இன்னும் தொடர்கிறது. பார்வையற்ற மாணவர்கள் காலக்கோடு மற்றும் வரைபடத்தில் முறையே நிகழ்வுகளையும் இடங்களையும் குறிப்பிட்டு காட்டுவதற்கு பதிலாக அவற்றை பற்றிய குறிப்புகள் மட்டும் எழுத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஷார்ட் நோட்டு. இப்போ 41 பாருங்க. காலக்கோடு இங்கிலீஷ் மீடியம் டைம்லைன் 1920 முதல் 1940 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக. ட்ரா எ டைம்லைன் ஃபார் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ரைட் எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பிட்வீன் 1920 அண்ட் 1940 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 42 கம்பல்சரி இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சேமா பாருங்க. மீரட், பரக்பூர், தண்டி, சௌரி சௌரா, வேதாரண்யம். ஓகேங்களா? இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு 8 மார்க் கொஸ்டின்ஸ் 8 மார்க் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். 43ல் 2 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 43ல் ஏபியில் அந்த ஏல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹோசிமீன் பற்றியும் வியட் மின்ஸ் கட்சியின் உதயம் பற்றியும் குறிப்பு வரைக. 2.5 மார்க்கு. ராமலிங்க சுவாமிகளின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் பற்றி எழுதுக. 2 மார்க். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரைட் ஷார்ட் நோட் ஓசிமீன் அண்ட் த எமர்ஜென்சி ஆஃப் வியட் மின்னா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வியட் மின் வந்து கேட்டிருக்காங்க. 43ல் ஏல பி ராமலிங்க சுவாமிகள் வாழ்க்கை தமிழ் மீடியத்துக்கு இங்கே கமெண்ட் ஆன் த லைஃப் இன் டீச்சிங்ஸ் ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 44ல் மேப் வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா? அதெல்லாம் 2 எழுதலாம். எத்தனை பிளேஸ் மேலே பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடம் மேப் கொடுத்துருவாங்க. கீழ்காணும் இடங்களை குறிக்க அப்படின்னு சொல்லிட்டு K2 சிகரம், கரிசல் மண் பகுதி, மும்பை ஹை, பாக் நீர் சந்தி, கட்ச் வளைகுடா, நெய்வேலி, சோழமண்டல கடற்கரை, சென்னையிலிருந்து கொல்கத்தா வரை செல்லும் ரயில் பாதை. இந்த 8 எழுதிட்டீங்கன்னா 8 மார்க்கு. இல்லை அப்படின்னா கீழே அதுக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வரைபடம். ஓகேங்களா? சென்னை, தொட்டபெட்டா, கன்னியாகுமரி, சேலம், காவேரி ஆறு, மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை, வங்காள விரிகுடா. எனக்கு தெரிஞ்சு அதை விட இது ஈஸி. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இதுதான்ப்பா. ஏப்ரல் 8 நடைபெற போகிற எக்ஸாமு 2 8 மார்க்கு, 10 5 மார்க்கு, அப்புறமா வந்து 10 2 மார்க்கு. ஆமாம் 10 2 மார்க்கு. அடுத்தது வந்து 14 1 மார்க்கு,
நல்லபடியாக வந்து எழுதுங்க. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துருங்க. ஈஸியாக எழுதலாம், பட் டைம் கொஞ்சம் பத்தாது. அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது செல்லக்குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.